ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது டோப் மல்டிஃபங்க்ஷனல் கூலிங் ஸ்டாண்ட். இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதனால் என்ன பயன் நம்மளுக்கு இருக்குது, இதை எப்படி பயன்படுத்தணும், இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 to 80 ரியால் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும், சவுதி ரியால். இதை வந்து நான் 3 வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை தான் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அவங்க இந்த கவரில் கொடுத்த மாதிரி நம்ம இதை இருக்கலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS4, PS4 Slim, PS4 Pro இந்த 3 டைப் ஆஃப் கன்சோலுக்கும் நம்ம இதை பயன்படுத்த முடியும். ஃபைனலி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின் ஸ்டாண்ட் வருது இதில். ஸோ இந்த மெயின் ஸ்டாண்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுயல் ஃபேன் இருக்குது உங்களுக்கு. பேக் சைடு உங்களுக்கு அஸ் யூஷுவல் சிடி வைக்கிறது கொடுக்காங்க, ஒரு USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க, கேபிள் கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது புக்கு, மேனுவல் புக்கு. இது நம்ம யூஸ்வலாக படிக்க மாட்டோம், ஸோ அதை அப்படி விட்டுறலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டுயல் ஃபேனு, அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மினி கவர் கொடுத்துருக்காங்க. அந்த கவர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த PS4 Slim இருக்குல்ல, ஸோ அது கரெக்டாக ஃபிட் ஆகிறதுக்கு இந்த இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா PS4 Pro அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு அந்த மினி USB சார்ஜ். இதைத்தான் நம்ம வந்துட்டு நம்ம கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அதில் நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 4 கண்ட்ரோலர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 2 தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி சார்ஜிங் கேபிளில் கனெக்ட் பண்ணுவீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோ நீங்கள் அதை அப்படி மறந்துடலாம். இனிமேல் உங்களுக்கு அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய அவசியம் உங்களுக்கு வந்து. ஸோ நான் 2 கண்ட்ரோலர் வச்சுருக்கேன், அந்த 2லையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் தான் நான் இப்போ இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கே இதை அதில் வச்சு பார்க்கும்போது கன்ஃபியூஷன் வருது, எப்படி வைக்கணும்னு தெரியும். ஸோ அதை எப்படி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஃபேஸிங் ஃப்ரண்ட் சைடு. ஸோ அப்படி இருக்கணும், கண்ட்ரோலோட அப்சைட் டவுனாக வைக்கணும். ஸோ அப்படி ஃபேஸிங் ஃப்ரண்ட் சைடு அப்சைட் டவுனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகி உங்களுக்கு சார்ஜ் ஆகும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இப்படி ஃபிட் ஆகும். பின்னாடி ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு சிடி நீங்கள் ஒரு 10 சிடி வச்சுக்கலாம், கேமிங் சிடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி உங்களுக்கு ஃபிட் ஆகுதுக்கு வச்சு காட்டுறேன். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ போடுற மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸிங் டவுனாக இருக்கும். ஆக்சுவலி அது வந்துட்டு கொடுக்கணும் அவங்க. இதில் இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூக்கான ஒரு பிளேஸ் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம அப்படியே வச்சாலும் அது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, கீழே விழுற மாதிரி தெரியல. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி செட்டப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பவர் சப்ளை நீங்கள் அது எப்படி அந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறீங்க. கன்சோலில் இருந்து அந்த ஸ்டாண்டுக்கு நீங்கள் வந்துட்டு USB கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஒன்ஸ் நீங்கள் இதை பவர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இண்டிகேட்டர், உங்களுக்கு நீங்கள் கண்ட்ரோலர் வச்சுருக்கீங்கல்ல, ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். உங்களுக்கு இந்த டைப்பில் வந்துட்டு ஒன்று க்ரீன் இருக்குது. ஸோ க்ரீனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு, அப்படி இல்லைன்னா சார்ஜே ஆகலை அப்படிங்கிற மாதிரி. நம்ம கண்ட்ரோலர் கரெக்டாக வச்சுருந்து க்ரீன் இருந்தால் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ரெட்டில் இருக்குது அப்படின்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் நோட்டீஸ் பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் மேனுவலாக தான் நீங்கள் ஃபேனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். அதுக்கான பட்டன் வந்துட்டு உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அதனால் ஒரு சிறிய பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபேன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்துட்டு ஃபேனோட சத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால
ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தது எப்படின்னா அது ஒன்று மட்டும் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க அதுக்கு ஒரு பவர் லைட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபேன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா நம்மளுக்கு தெரியும். And finally, thanks for watching this video.